பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. நாம் இன்றைக்கும் நெகோமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்க பார்ப்போம். நெகோமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் லைட்டு. மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்பைக்கு கட்டினார்கள். தேவன் தாமே நம்முடைய இருந்த வண்ணமாக இன்றைக்கு நம்ம பேசுகிற அந்த தண்ணீர் வாசலை குறித்ததான ஒரு செய்தியை நாம் கேட்பதற்கு, தேவன் நம்மோடு பேசுவதற்காக நாம் இருந்த வண்ணமாய் கர்த்தரை நாம் சோதர பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதரம். இன்றைக்கு இந்த 7வது ஆண்டவரே வாசலை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் கேட்கிற ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடம் பார்த்திங்கன்னா கிதரோன் பள்ளத்தாக்கில் உள்ள கிழக்கு பகுதியில் உள்ள கீகோனின் ஊற்று உள்ளது. அந்த ஊற்று அருகே தான் இந்த தண்ணீர் வாசல் இருக்கிறது. 7வது வாசலை நம்ம பார்க்குறோம், தண்ணீர் வாசல். 7 என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு நம்பர். ஒரு அலைத்துகளே லூயா. 7 என்பது கர்த்தருக்கு பிரியமான. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். பைபிளில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையும் எத்தனையோ 7 நம்ம பார்க்கணும். 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள், 7 சபைகள், 7 குத்துவிளக்கு, 7 எக்காலம், 7 வஸ்திரத்து குறித்து நம்ம செய்தி நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். ஜெயங்கொள்ளுங்கிறவருக்கு 7 விதமான ஆசீர்வாதம். ஒரு அலேசுகளே லுயா. கர்த்தருடைய 7 கண்கள். இப்படியெல்லாம் நிறைய நம்ம பைபிளை வாசிக்கணும். ஆகவே இன்று நம்ம தண்ணீர் வாசலை குறித்து நாம் தியானிக்கும் போது, தண்ணீர் வாசல் என்பது முதலாவது நம்ம பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்பாக எதை குறிக்கிறது என்பதை 2-3 காரியங்களை சொல்லிவிட்டு அதை நாம் முக்கியத்துவப்படுத்தி நாம் தியானிக்க போகும். தண்ணீர் என்பது சில நேரங்களில் சில இடத்துல பைபிளில் வசனத்தையும் அதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சமாரியா பெண்ணோடு கூட ஆண்டவர் பேசும்போது வசனத்தான் பேசினார். அப்போ உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீர் நான் என்ன செய்வேன், தருவேன்னார். ரட்சிக்கப்படாதவள் சமயருக்கு யூதருக்கும் எந்த சம்பந்தம் கலந்துடக்கூடாது. ஆக அந்த வார்த்தை அவளை தாகம் தீர்க்கப்பட்டு குடத்தை அங்கேயே வச்சுட்டான், தண்ணி கூட கொண்டு போகல. வெளிப்பாடு உள்ள வார்த்தை, அந்த வார்த்தை கொண்டு தன் கிராமத்தையே கூட்டி வந்துட்டான். ஒரு அலேலுயா. ஆக அந்த அனுபவத்தில் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். வசனத்தை சொல்லி ஜனங்களை ஆதாயப்படுத்துகளாக இருந்தோம். இன்றைக்கி எதையோ சொல்லி ஜனங்களை வராத அளவுக்கு பண்ணுகிறவ தான் இருக்கிறோம். ஆக வசனங்கள் உள்ள வெளிப்பாடு உள்ளவா இருக்கிறோம். 2வது தண்ணீர் என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். யோவானை பார்த்தீங்கன்னா சரி, இயேசு கிறிஸ்துனா சரி, தண்ணீர் மிகுதியான இடத்துல என்ன செஞ்சாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவானும் கொடுத்தான், இயேசுவும் யோவானை பார்க்கல இயேசு அநேக பேருக்கு என்ன செய்தார், கொடுத்தார். யோவானுடைய சீசர்கள் கொடுத்தாங்க. பரலோகத்தின் அதிகாரம் பெற்றவர்கள் இந்த நாள் வரையும் அப்போஸ்தலர்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் இந்த நாள் வரையும் அந்த சத்தியத்தின்படி அந்த தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்து வருவதை பார்க்கும். அல்லேலூயா. அதனால் அதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பலை. ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் 3 விதமான ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அதில் ஒரே ஞானஸ்நானம் என்பதை கிட்டத்தட்ட 5000க்குள்ளே அதிகமாக பார்த்ததை செய்த அந்த செய்தி. ஒரு வேளை இதை கேட்கிறவர்கள் நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமைத்து ஆல் பண்ணி
நீங்கள் சர்ச்சாவில் லிங்க்கு பண்ணால் அந்த செய்திகளாக வரும். அப்போது கேட்கும்போது உங்களுக்கு பிரயோஜனமாகும். ஒரு அலேலுயா. இப்போ இந்த தண்ணீர் என்பது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. சந்தோஷமாக ஒரு அலேலுயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். தண்ணீர் என்பது ஜலம் என்று கூட சொல்லலாம். ஒருவனை ஜலத்தினாலும் ஆவியினாலும் இப்படி எல்லாம் சொல்கிறார். ஆவியினாலும் பிறக்கலைன்னா விண்ணரசை காண மாட்டான். எனக்கு பின்பாக வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினால் என்ன செய்வாரா? ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆக அபிஷேகத்தை காட்டு. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட தண்ணீர் இல்லாமல் ஒருத்தரும் உயிரோடு வாழ முடியாது. யாராவது வாழ முடியுமா? 3 நாளுக்கு முன்னாலும் சில நேரம் ஆண்டு சமூகத்தில் இருக்கிற 40 நாட்கள் இருப்பாங்க. அதற்கு மேலே ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு சுழலேலுயா வாழ முடியாது. இன்றைக்கி கூட நம்ம எல்லோரும் குளித்து வந்திருப்போம். ஆக சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்காக தண்ணீர் ரொம்ப அவசியம். அதே போல் பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் அவசியம். ஒரு சுழலேலுயா. முன்பு ஒரு காலத்தில் அப்படியே அனுபவம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அனுதினமும் அந்த பரிசுத்தனுடைய நிறைவு நம்மக்கிட்ட இருந்துச்சு. எப்படி சரீரத்தை நம்ம சுத்தமாக தண்ணீரை பயன்படுத்துகிறோமோ அதே போல் நம்முடைய பெற்றுக்கொண்ட ஆரம்பம் இருந்துச்சு. இன்றைக்கி இல்லை அந்த அனுபவம். அந்த மீண்டும் அந்த அனுபவத்திற்குள் வரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அதே சமயத்தில் தண்ணீர்னாலே நம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவைத்து என்ன செய்கிறோம்? அதை காய வைத்து நம்ம டெய்லி ஒரு வஸ்திரங்களை நம்ம உடுத்தி வருகிறோம். அதே போல் நம்முடைய அபிஷேகம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவர்கள் அபிஷேகம் நிறைவேறிருந்தான்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்த, ஏன்னா சொல்கிறார் இல்லையா, கரைப்படுத்தினவர்களும் கரைப்படுத்தாமலும் சிலர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்பார் வெளிப்படுத்தல விசேஷத்தில். ஆகவே கரைப்படுத்தக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டுச்சுன்னா அது ஆண்டு சமூகத்தில் போய்விட முடியாது. ஆகவே தண்ணீர் கொண்டு பாத்திரத்தை எடுக்கிறோம், வீட்டையும் கழுவுறோம். அதே போல் ஆவியானவர் நம்ம அனுதினமும் சுத்திகரிக்க வேண்டும். ஒரு அலேலுயா. பாத்திரத்தை அப்படியே பளபளப்பாக வைப்பதை போல நம்முடைய ஜீவியத்தையும் பிரகாசமாக வைப்பதற்கு பரிசுத்தானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆனால் ஒரு காலம் அதெல்லாம் இருந்துச்சு, இப்போ கிடையவே கிடையாது. ஆக மீண்டும் அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சாதாரணமாக வீடு கட்டணும் அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எதையாவது செய்ய முடியுமா? சில இடத்துல வீடு கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்னா தண்ணி இல்லை, எல்லாம் இருக்குது, தண்ணீர் இல்லை. அங்கே கல்லறை கட்டும்போது மழைக்காலம் இல்லைன்னா தண்ணீர் அங்கே பஞ்சம் உண்டாகும். வெகு தூரத்துலேருந்து கொண்டு வர அதுக்கு ஒரு சிரமம், நிறைய செலவாக இருக்கும். ஆண்டுடைய கிருமினால் மழை பெஞ்சதுனால பக்கத்திலே ஒரு வாய்க்காலில் தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. தண்ணீர் வந்ததுனால அந்த காம்பவுண்ட் கட்டுவதற்கு லகுவாக இருந்துச்சு. ஆக வீடானாலும் எதுவானாலும் அதை கட்டுவதற்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். ஆகவே சரீரமாக தேவனுடைய ஆலயமானாலும் வீடானாலும் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் கட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் அனுதினம் கட்டணும். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்து போட்ட பில்டிங், முந்தின வாரத்தில் மேற்கமண்டத்துக்கு போனால் ஃபஸ்ட்டு வார்த்துருக்குறாங்க. ஏன்னா என்னை மேலே வாங்க பாஸ்டர்னா மேலே ஏறி போனேன். ஃபுல்லாக கடல் போல் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி தேக்கி சுற்றிலும் சின்ன அது தண்ணி நிற்கிற மாதிரி அதை அலை அடிக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணீர் குறைஞ்ச ஒரு 15 நாள் இல்லைன்னா அந்த கட்டிடங்கள் டேமேஜ் ஆகிடும். நாளடைவில் பொறி லீக்காஜ் ஆகி ஒன்றும் வேஸ்ட் ஆகிடும். ஆகவே தண்ணீர் எவ்வளவாய் குறைந்த நாளுக்குள்ளே தேங்கி நிற்கிறதோ அந்த கட்டிடத்திற்கு பலமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா. அதே போல் நம்ம ஜீவியத்தில் பரிசுத்தாவியானவருடைய நிறைவு 15 நாள் அல்ல, இயேசு வருகை வரையும் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது கணக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழ அனுபவத்திற்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான நம்ம எடுத்துக்கொள்கிற வரையும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா.
சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டரே சொல்லுவாங்க, காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் என்ன செய்யுங்க, தண்ணி குடித்தா உடம்புக்கு எத்தனையோ நோய்கள் மாறும். ஆக காலை நேரங்களில் தேவ சமூகத்தில் ஆவியில் நிரம்பும் போது அது எத்தனையோ ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும். முதலே சொன்னலையா காலை பழக்கம் அந்த ஆரம்ப நாட்களில் அந்த அனுபவமெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அந்த ஆவியின் நிறைவு அன்னைக்கு அந்த காலை எழுப்பி அந்நிய பாஷைகளை பேசி அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக விசுவாசிகள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவமே கிடையாது. ஒரு சிலர் அங்கே இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அலைச்சுலையா ஆக இயேசு வருகை வரையும் அந்த அனுபவம் இருக்கும். அதே டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 லிட்டராக தண்ணீரை என்ன செய்யுங்க, குடிங்க, சரீரத்துக்கு நல்லது அப்படிமா. இந்த குழந்தைய பிரசவ காலங்களெல்லாம் தண்ணி இல்லை, அதனால் பிரசவம் ரொம்ப கஷ்டமாகும் அப்படியெல்லாம் சொல்கிறது நம்ம கேள்விப்படுக்கிறோம். டாக்டர்கிட்ட பண்ணால் சரீரத்தில் ரொம்ப தண்ணி குறைவுங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க. அப்போ சரீரம் வளர்ந்து வருவதற்கும் சரீர வளர்ச்சிக்கும் தண்ணீர் எப்படி அவசியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஒரு சொல்லுங்களேலுயா, சத்தமாக சொல்லுங்களேலுயா. தண்ணீர் சிலர் நல்லா பாருங்கள், சிலரை பார்த்திங்கன்னா எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையில் வச்சுருப்பாங்க, குடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அனுதினமாக ஆவியானவரோடு உருவாடணும். ஒரு சொல்லுங்களேலுயா. ரெண்டாவது, சில இடத்துல நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போனோம்னா முதல் அவங்க என்னத்தான் தருவாங்க, செம்பில் என்ன செய்வாங்க, தண்ணி தருவாங்க. தண்ணி யார் குடிப்பான்னா, இல்லைங்க வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏன் வேண்டான்னா அவங்களுக்கு தாகம் இருக்காது. தாகம் உள்ளவர்கள் அந்த தண்ணீரை என்ன செய்வாங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஆக தண்ணீர் ரொம்ப அவசியம். இந்த தண்ணீரே இல்லைன்னா ஒருத்தன் செத்து போயிடுவான். இந்த மீனை நீ கடலிருந்து தூக்கி தரையில் போட்டான்னா செத்து போயிடும். நிறைய பேர் ஆவிக்குரிய வாய்க்கில் செத்து தான் இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? பரிசுத்தாவியினர் இல்லை. ஒரு அலேச்சனங்களே இல்லையா, பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்லை. அன்றைக்கி இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கிறோம். அதனால் நம்ம ஆவிக்குரிய வாய்க்கில் மரித்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பழைய விசுவாசிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கெல்லாம் இந்த மைக்கு கிடையாது, பிஎஸ்எஸ்எம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு முந்தின காலம் கொட்டு கிடையாது. அப்படியே நீங்கள் 2 பேர் இருப்பாங்க. இந்த ஆவியின் நிறைவு 1000 பேர் உள்ள இடத்து மாதிரி நிரம்புவாங்க. ஒரு சொல்லுங்களே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. இன்றைக்கி 1000 பேர் உள்ள இடத்த நீங்கள் பாருங்கள், 2 பேர் ஆவியில் நிரம்புவாங்க. அப்போ எவ்வளோ வித்தியாசம். அதனால தான் அந்த மீண்டும் அந்த தண்ணீர் வாசலை நம்ம கட்டி எழுப்பணும். ஒரு சொன்னங்களே லூயா. இன்றைக்கி இருக்கிற ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்குன்னா, சோடா பாட்டில் மாதிரி, பெப்சி மாதிரி, கொக்கா கோலா மாதிரி, ஸ்ப்ரைட்டு மாதிரி, 7up மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா அதை அதுவும் ஒருத்தர் திறக்கணும். அதில் ஒருத்தர் திறந்தால் தான் அந்த கேஸு அப்படியே அந்த 5 நிமிடம் கூட இருக்காது, அப்படியே போயிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். இன்றைக்கி இருக்கிற ஆவியின் நிறைவு நமக்குள்ளே அப்படித்தான் இருக்குது, இதே தான் இருக்குது. அப்படி அல்ல, எப்போதும் ஆவியில் நிரம்பி இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஒரு அலேச்சுனங்களே இல்லையா. அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி இருக்கிற விசுவாசி எனக்கு நல்லா தெரியும். ஆரம்ப சபைகளெல்லாம் நான் அப்படி நடத்தும்போது ஆச்சரியப்படுவேன். அன்றைக்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, பந்தத்தை பிடிச்சிட்டு வருவாங்க, இருட்டாக இருக்கும், ரப்பர் எடுத்துட்டு சொல்லி வருவாங்க. அது வந்து அப்படி அமர்ந்து ஆவில நிரம்பின 4 மணி நேரம் ஆவில நிரம்புவாங்க. அலேச்சுனங்களே லூயா. இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் இருக்காது. அப்படி நம்மளால் நிறுத்த முடியாது. அவ்வளோ ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, ஆவியினுடைய அபிஷேகம். இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கிடையாது. அதை மீண்டும் கர்த்தருக்குள்ளாக புதுப்பித்து கொள்ள முடியாத தான் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அலேச்சுனங்களே லூயா. நான் வளர்ந்த விதம் அப்படி தான். நான் விசுவாசி இருக்கும், அது முழங்காலிலே நாங்கள் போவோம். ஆக யாருக்கு அந்த இடைஞ்சல் இல்லை. முழங்கால் இப்படி இருக்கும், மேலே இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு முறை குருவும் ஆராதனை நடத்தினேன். அப்படியெல்லாம் ஆசை இருக்கா, நீங்கள் நடத்த முடியாது, உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. அப்படி நடத்தும் போது எங்கள் அம்மாவில் 7 பேர் அப்படியே இந்த தரையிலேருந்து மேலே இருந்தாங்க. சபையில் அப்படியே ரவுண்டாக யாருக்கு அந்த இடைஞ்சல் இல்லாமல் அந்த ஆவியின் நிறைவு அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எந்த சபையை பார்த்தாலும்
ஒரு சிலர் ஆவியில் நிரம்புகிறாங்க. அதையும் வேடிக்கை பார்க்கறது தான் பலர் இருக்கிறார். ஒரு அலேலுயா. அதனால தான் இந்த தண்ணீர் வாசலை மீண்டும் கட்டி எழுப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை கர்த்தர் இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டடம் கிடையாது பாருங்கள். ஓலை செட்டு அங்கங்கே விழுந்துட்டு மலையில் பெய்யும். மண் சுவர். நான் முதல்ல இருந்தவங்கள மண் சுவர் தான், ஓலை தான், பழைய ஓட்டு வீடு. ஆனால் அந்த இடத்துல ஜனங்க வந்து ஆவியின் நிறைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அலேலுயா. சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா கொட்டை அடித்து அவங்களை நிற்பாட்டுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு ஜனங்கள் அப்படி நிரம்பி அப்படியே துள்ளி இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் அப்படியே பழகிறோம். பாட்டு பாடி 3வது பாட்டு தான் ஆவின். அது அல்ல, அது முறைமை அல்ல. அது வந்து பாடல் வந்து தேவனை மகிமைப்படுத்துவது. ஒரு அலேலுயா. நம்முடைய மனதை ஒருமனப்படுத்துவது. இந்த 3வது பாட்டுக்கு தான் ஆவியில் நிரம்பணும். அது ஸ்பீடாக நம்ம ட்ரம் வாசிக்கணும் அப்படிங்கிறத அந்த சிந்தனை நம்ம அர்ப்பணிச்சணும். உட்கார்ந்த இடத்துல அப்படியே தோத்திரமான அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். அது ஒரு ஒழுங்குக்காக வைத்திருக்கிறோம். ஒற்றுமைப்படுத்தி அந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும். அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் சேரு, அன்றைக்கெல்லாம் சேர் கிடையாது. இதெல்லாம் இந்த மேட்டு கிடையாது. அப்படியே பள்ளம் குழியாக இருக்கும், சாணி பூசி கிடக்கும். அப்படியே 3 பாட்டுங்க நான் அப்படி இருந்திருக்கிறேன். 3 பாட்டு முழங்கால் படிட்டு கையை தட்டி ஆவியில் நிரம்புனா அந்த இடத்துல ஒரு அசைவம் உண்டாகும். ஒரு அலேலுயா. எப்போ பார்த்தாலும் எப்போ கூட்டம்பாங்க வந்து நிற்பார்கள். அப்படி இருப்பாங்க. கூடி ஜபிக்கும் போது அனலாக இருப்பார்கள். அநேக வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த நிறைவினுடைய சத்தத்தை கேட்க முடியும். இன்றைக்கி அதை கேட்க முடியல, சபையிலும் பார்க்க முடியல. ஆகவே தேவன் விரும்புகிற அந்த ஆதியும் அபிஷேகத்துக்குள்ளாக வரணும். சிலர் அதை இழந்துட்டாங்க. சிலர் வந்து அது ரொம்ப அன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானுடைய நிறைவு என்றைக்குமே நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. சிலர் நீங்கள் கவனித்து பாருங்கள், கையே தட்ட மாட்டாங்க. ஆவியில் நிரம்பினா அப்படியே இருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தை அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. நல்லா கை தட்டியிருப்பாங்க. எல்லா ஆவியில் நிரப்பாங்க. தங்களை விட்டு கொடுத்து இருப்பார்கள். என்னை நிரப்பன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருதயம் கடினப்படுத்தி மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு. ஆராதிக்காமல் கையை கட்டிட்டு அப்படியே இருக்கும்போது அந்த நிறைவு இறங்காது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டு சொல்றாரு, தண்ணீர் மீண்டும் வாசல்கள் கட்டப்படணும் ஆண்டு விரும்புகிறார். அப்போ கட்டப்படணும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன செய்யணும்? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 39வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க பாப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய, நல்ல கவனிங்க, பண்டிகையினுடைய கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து அப்படியே நிறுத்துங்க. முதல்ல ஆண்டு சொல்ற ஒரு காரியம், உனக்கு தாகமா இருக்கா? ஒரு அலேலுயா. தாகமா இருந்தா வா என்கிட்ட. சில நேரங்களில் நமக்கு தாகம் இல்லைன்னா தண்ணி நம்ம குடிக்க மாட்டோம். அப்போ மீண்டும் அன்னைக்கு அந்த தாகம் இருந்துச்சு. அன்னைக்கு தாகம் அவ்வளோ தாகம் இருந்துச்சு. ஆவியில் நிரம்பலைன்னா நமக்கு இழந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கி எப்போ தான் கூட்டத்துக்கு போய் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணுன்ட்டு அந்த தாகம் அன்னைக்கு இருந்துச்சு. எல்லா கூட்டத்துக்கு யார் வரலன்னு பரவாயில்ல, நம்ம வந்துடுவான். ஒரே அந்நிய பாஷை பக்கத்துலலாம் சவுண்டு கேட்குற அளவுக்கு அந்த ஆவியின் நிறைவு அன்னைக்கு இருந்துச்சு, தாகம். ஆனால் இன்றைக்கி நமக்கு தாகம் கிடையாது. ஒரு அலேலுயா. தாகமே இல்லை. நம்முடைய தாகம் இதெல்லாம் உலக பிரகாரமான தாகத்துக்குள்ளே போச்சு. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மேலே தாகமாக இருக்கு. இன்னும் சிலருக்கு பாவத்தின் மேலே உண்டாகிற தாகம் அப்படி போயிடுது. ஆனால் ஒரு காலத்தில் தாகமாக இருந்தவர்கள், அந்த தாகமாக இருந்தவர்கள் தேவன் அவளை நிரப்பியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன இல்லை, தாகம் இல்லை. ஒரு அலேலுயா.
தாகம் இல்லை. அதான் ஆண்டு சொல்கிறாரு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லலை, எல்லாரும் வாங்க அப்படி சொல்ல, தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நான் தாகமாக வருகிறேன். அல்ல சொன்னங்களே இல்லையா? தாகம் எப்படி இருக்கும்? தாகம்னா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரோட்டில் ஒரு தாயானவள் ஒரு 3 மாத குழந்தையை சுமந்து கொண்டு போகிறார். பின்னாலே குழந்தை கடத்துக்கிறவன் அதை பார்த்து ஓடிட்டு வரான். நல்லா தெரியாது இவன் குழந்தை கடத்துறான். அப்போ நம்ம ஓடுவான், குழந்தையோடு ஓடுவோம். ஏன்னா குழந்தையை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றல, குழந்தை காப்பாற்றும், தன்னை 5 மைலோ 6 மைலோ அப்படியே ஓடின வரும்போது ஒரு களைப்பு வரும், ஒரு அலைச்சொல்களே இல்லையா, ஒரு தாகம் வரும். அப்போ அவங்க எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா? தண்ணீர். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? யாராவது தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி தரும், அப்படியே மூச்சு விட்டுட்டு அந்த தாகம் இருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் தாகத்துக்கு எதை கொடுத்தாலும் அவங்களோட ருசியாக இருக்கும். தாகதி இல்லாதவனுக்கு இளநீர் கொடுத்தாலும் பன்னீர் கொடுத்தாலும் அவனுக்கு அந்த தாகத்தின் அருமை தெரியாது. அதே போல் ஒரு தாகம் நமக்கு உண்டாகணும். ஒரு அலையை சொன்னலே இல்லையா? கூட்டத்தில் சில வரவுகளை நான் கவனித்து பார்த்துருக்குறேன். சிலர் வரும்போது அவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க. அப்போ அவங்க எப்படி வர்றாங்கன்னா தாகத்தோடு வருகிறார். ஒரு அலையா. சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க உடம்ப அவங்க தூக்க முடியாமல் அப்படி ஆடி அசைஞ்சு இப்போல்லாம் அந்த கோழி சாப்பிட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சிக்கன் சாப்பிட்டு அந்த நடந்தான் அப்படியே வந்தால் ஏன்தான் போகிறோன்னா 2 மணி நேரம் எப்படி நம்ம அங்கே இருக்க முடியும் என்று தாகம் இல்லாதவளாக இருக்கும். அல்ல சொன்னலே இல்லையா? தாகம் நமக்கு வர வேண்டும். சங்கீதக்காரன் அழகா சொல்கிறான். எங்கே 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1ஆம் வசனம் 2ஆம் சீக்கிரம். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவதை போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. அல்ல சொன்னலையா? அதுதான் தாவீதுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. மான் எப்படின்னா அதற்கு வலிமையான சிங்கமானாலும் புலியானாலும் அதை விரட்டுமா, அது தன்னை தப்பி வைத்துக் கொள்வதற்கு பல மைல் ஓடுமா. பல மைல் ஓடின பின்பாக அதற்கு ஒரு களைப்பு வருகிறது. என்ன களைப்பு? தாகம் வந்துடும். அது ஓடின டயரில் தாகம் வந்துடும். வந்த உடனே அது மானான நீரோடைகளை எங்கே இருக்குன்னு வாஞ்சித்து கதறுமா. ஒரு அலை சொல்லலே இல்லையா? தாகத்தை தீர்ப்பதற்காக அது கதறி ஓடுமா. அதை கண்டை கோடி போய் எங்கேயாவது அது எங்கெல்லாம் போது அங்கெல்லாம் போய் அதை கண்ட உடனே தன் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அதே போல தேவனே அந்த மானாது நீரோடை வாஞ்சிப்பதை போல என்னுடைய ஆத்மா என் இருதயம் வாஞ்சித்து அந்த ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? அப்படி நாம் தேவ சமூகத்தில் வரும்போது உங்களை நிரப்பாம விடமாட்டாது. அலைய சொல்லலே இல்லையா? நிரப்பித்தான் விடுவார். கடமைக்காக வருவதோ ஏதோ 10 பேரோட 11 பேராக அமர்வதா அல்ல. ஒரு அன்னைக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில் நீங்களே உடைய ஆவிக்குரிய வாய்க்கை நினச்சி பாருங்க. பல மணி நேரங்கள் தனி ஜபம், ஆவியின் நிறைவு அப்படி ஜபம் பண்ணுவீங்க. இன்னைக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. அன்றைக்கி ஆரம்ப ஒவ்வொரு குடும்பங்கள வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை சவுண்டு கேட்கும். அதுதான் ஆண்டவர் நீதிமன்ற கூடாரங்கள ரெச்சப்பின் கம்பீர சத்தம், இன்னைக்கெல்லாம் சண்டையின் சத்தத்தான் கேட்குது. ஏன் அப்படின்னா அந்த நிறைவு இல்லை. நிறைவு அந்த தாகம் இருந்துச்சு, இன்னைக்கு தாகம் இல்லை. அதனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச மீண்டும் அந்த தண்ணீர் வாசலாகிய பரிசுத்தருடைய அபிஷேகம் அந்த வாசல் கட்டப்படணும். ஒரு அலையா அதுக்கு சொல்றாரு தாகமுள்ளவனாய் இருங்கிறார். தாகமுள்ளவனாய் எதுவரைங்க எந்த காரியம் என்னாலும் போதும்னு இருக்கலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் போதும்னு சொல்லவே கூடாது. சொல்லவே போதும்னு சொல்ல இன்னும் வேணும்ப்பா, இன்னும் நிறையணும், இன்னும் நான் பேசணும், இன்னும் ஆவியில் கலைக்கணும். ஆவியில் அனல் அன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, அனலாக இருந்தோம். அனலாக இருந்து எப்போ பார்த்தாலும் குறைந்து விட்டு எரிந்துட்டே இருந்துச்சு. யாரை போல, திமோத்தியை போல இருந்தோம். பவுல் எழுதும்போது எழுதுவேன், எப்பா நான் உன் மேலே கரங்களை வைக்கும்போது உனக்குண்டான வரங்களை கூட அசதியாயிடாது. அசதி இன்னைக்கு அதை அனல் மூட்டி எழுப்பு. ஒரு அலையா அனல் மூட்டை என்ன செய்யணுமா, எழுப்பு. இன்னைக்கு எழுப்புற நாள் தான் 7வது வாசம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் தேவனுக்கு சேனையாய் நின்றவர்கள். இன்னைக்கு எப்படி இருக்காங்க, உலர்ந்த எலும்பு ஒரு அசைவில்லை. பார்த்தீங்களா, நம்ம ஒரு அசைவு இருக்காது, கையும் தட்டுறது இல்லை, அப்படியே செலமா நின்று செலமான்னு உட்காந்தா ஒரு அசைவு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அதன் மூலமாக ஏசியான் மூலமாக ஆவியான ஊற்றப்படும் போது இரைச்சலின் சத்தம் கேட்டுச்சு. ஒரு அலையா என்ன சவுண்டு கேட்டுச்சு, இரைச்சலின் சவுண்டு கேட்டுச்சு. கொதிக்கிற எண்ணெயில் ஒரு மீன் அப்படியே போட்டிங்கன்னா என்ன சவுண்டு, சடா சடான்னு பக்கத்தில் நிற்க முடியாத சவுண்டு கேட்கும். கொதிக்காத எண்ணெயில் எவ்வளோ பெரிய மீனை போட்டாலும் ஒரு சவுண்டு வராது. ஒரு அலையா ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நாள் இருக்கிற அந்த அபிஷேக நிறைவு நமக்குள் இருக்கும் என்றால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அலையா ஆராதிக்கிற நேரத்தில் சில வருதே இல்லை. பார்த்தீங்களா, சில ஆராதிக்கிற அந்த பாடல் நேரத்தில் சில வருவதே இல்லை. முதல் தோத்திரம் பண்ணும்போதையும் ஆவியில் நிரம்பிடணும், பிரசங்கம் பண்ணும்போதே அவனுக்கு ஆவியில் நிரம்பினவர்கள், செய்தி கேட்கும் போதே கொர்நேல் வீட்டில் ஆவியில் நிரம்புறாங்க. இப்படி ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு சொல்கிறாரு, தாகம் முதலாவது இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்து கூட வாசிங்க. 63 1 2 தேவனே நீர் என்னுடைய தேவன். எல்லாம் எவ்வளவு அதிகாரம், என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே நான் தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும். நான் எப்படி இருக்கிறேன், வறண்டு போய் இருக்கிறேன், விடாய்த்ததுமா இருக்கிறேன். தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீர் அற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு அலையா தாகத்தை கேட்கிறேன். எப்படி, வறண்ட நிலம் போல இருக்கிறேன், வறண்ட நிலம், விடாய்த்து போனேன், இப்போதான் தண்ணீர் கிடைக்குமான்னு இருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கிறேன், தேவன் மேலே நான் வாஞ்சிக்கிறேன், கதறுக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். ஒரு அலையா இப்படி நமக்குள்ளே வந்து ஒரு தாகம் வரணும். நான் கூட்டத்துக்கு வந்தாலும் நான் இன்றைக்கி போய் யாரும் நிரம்பினா இல்லையோ, நான் பழையபடி கத்த தந்த பாஷையை நாம் இழந்து விடாதபடி நல்லா நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த அனுபவத்தோடு, மழை பெய்யாத ஒரு வறண்ட நிலம் எப்படி அந்த தாகத்தோடு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறைவான அபிஷேகத்தை தருவார். அல்லேலூயா. சில நேரங்கள் சிலர் பாருங்கள், வாலிப பசங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், நல்லா கையை தட்டுங்கன்னா தட்ட மாட்டாங்க. அந்த நேரத்தில் கையே தட்ட மாட்டாங்க. ஆனால் வாரம் முழுவதும் கர்த்தர் அந்த கை நல்லதை வேலை செய்யணும். ஒரு அலையா பெரிய பாரத்தை சுமக்கிறோம், பாரத்தை இருக்கிறோம், வண்டி ஓட்டுறோம், எல்லாரும் செய்யணும். ஆனால் ஆண்டு சம்மந்த கையை தட்டி பாருங்கள், பனியார் சுடுற மாதிரி இருக்கும், அப்படியே இந்த அச்சு முறுக்கு சுடுற மாதிரி இருக்கும். கையை நல்லா தட்டணுங்க, நல்லா. இப்போல்லாம் அதெல்லாம் அதுவும் மறந்து போச்சு சபைகளில். கைத்தாளம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எவ்வளோ உற்சாகமாக அந்த கைத்தாளத்தோட ஆராய்ச்சி பாருங்க. உன் வாயை விரிவாய் தரங்கிறாரு, சத்தமே வராது, நான் உன்னை நிரப்புவேன். அல்லேலூயா. தாகம் ரொம்ப அவசியம். இதை பெற்றுக்கொள்ள பரலோகராஜ்யம் போக முடியும், நமக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்தில் பெற்ற நம்ம இந்த 7வது வாசலாகிய தண்ணீர் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீது ஒரு கட்டத்தில் இழந்து போனான், அந்த செய்த பாவத்தினால் இழந்து போனான். உடைந்த பாத்திரத்தை போல மற்றவர்களால் மறக்க செத்தவனை போல இருக்கிறேன்ட்டான்.
உயிரோடு தான் இருக்கிறான். மீண்டும் கர்த்தர் அவனை நிரப்பினார். ஒரு அலே சொல்லுங்களே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. மீண்டும் அவனை நிரப்பினார். ரட்சணைய சந்தோஷத்தை கொடுத்தார். மீண்டும் உற்சாகத்தின் ஆவியை நிரப்பினதை போல தேவன் நமக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுங்கன்னு தெரியல, எத்தனை பேர் தாகமாக இருக்குன்னு தெரியல. அந்த ஆதி தண்ணீர் அபிஷேக வாசலுக்குள்ளாக கடந்து வரும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிற நேரம் தான் இந்த நேரம். 143ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 143:6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், நல்ல விரிக்கிறேன். அவன் தேவசம்மதம். உம்முடைய என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கும். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. யார் மேலே? ஏன்? ஆவியான பிரசன்னம் தேவை. ஒரு வறண்ட நிலம் இருக்கும், ரொம்ப வெடிப்பாக இருக்கும். அது மேலே மழை பெஞ்சு 5 நாள் பாருங்கள், முளைக்காததெல்லாம் முளைச்சி வரும். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. சாதாரண இயற்கைக்கு அந்த மலைக்கு ஒரு வல்லம் இருக்குன்னா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகமாக இந்த தண்ணீர் நமக்குள்ளே வந்தால் ஆவியின் வரங்கள் முளைத்து எழும்பும். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. குருவைகள் பெருகும், வல்லமை பெருகும். ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம அந்த தடை பண்ணிகிட்டே இருப்பேன். அதான் தடை செய்யும் தூதன் என்கிற தலைப்பில் என்ன ஆராதிக்க மாட்டான். வந்தாலும் தேவனை ஆராதிக்க மாட்டான். ஏதோ ஒன்று சிந்தித்து, ஏதோ ஒரு யோசித்து ஆராதிக்க விடாமல் நம்ம தடையை மீறி ஒரு அலே சொல்லுங்களே லூயா. வாயை திறந்து கையை தட்டி அந்த அபிஷேகத்தை விரும்பி தாகத்தோடு இருந்தார். இன்றைக்கு இப்பொழுது அந்த நிறைவை தேவன் நமக்கு தருவார். அலே சொல்லுங்களே லூயா. தாகமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை 10 வாசிங்க பார்ப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம். சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்கலையா, தாகத்துக்கு போற கிடையாமல் அவன் நாவு வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாதிருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க தாகத்துக்கு நான் தண்ணீர் கொடுப்பேன். ஒரு அலே சொல்லுங்களே இல்லையா. அவங்க தேடுறாங்க, தண்ணீர் கிடைக்கல, நாவு வறண்டு போச்சு. அப்போ அதை பார்க்குறாரு, அவங்க தாகத்தை பார்க்குறாரு. ஒருவேளை சரீரத்துக்குரிய இருந்தாலும் இனி நம்ம ஜீவி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு இருக்கிறோம், வறண்டு போயிருக்கும். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பார்க்க முடியல. ஆனால் அவரை நோக்கி பார்த்தார். அந்த தேவன் இன்றைக்கு பின்மாறி முன்மாறி மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஒரு அலே சொன்னலே லூயா. எத்தனை பேர் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறேங்க? ஒரு அலே சொல்லுங்க மலே லூயா. ஆயத்தமாக இருக்கு, ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தருகிற தேவன், தரேண்டு தராமல் இருக்க மாட்டார். தாகம் நமக்கு ரொம்ப அவசியம்தான். ஏசாயா 44:3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீரையும் வறண்ட ஆறுகளையும் ஊற்றுவேன். நல்ல கவனிங்க. அப்படி ஊற்றும் போது உன்னுடைய பிள்ளை உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கைகளை தட்டி கர்த்தரை நாம பயன்படுத்துங்க பார்ப்போம். ஆண்டு உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் மேலே உடைய ஆவியை நான் ஊற்றுவேன். தாகம் உனக்கு இருக்கணும், தவிப்பு இருக்கணும். நான் உன் மேலே ஊற்றும் போது அது சந்ததிகள் மேலே அந்த எருமேல் பர்வதத்தின் மேல் இறங்குற ஆரோன் சிரசில் ஊற்றப்படுகிற அந்த தைலத்துக்கு ஒப்பான அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ தாகம் இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது தாகம் தாவீதுக்கு இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு. தாகம் உண்டாகும். தாகம் இல்லைன்னா பரிசுத்தாவினுடைய நிறைவு ஒரு காலம் இருந்துச்சுங்க, இன்றைக்கி இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, முன்ன நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன் என்று யோசித்து மீண்டும் அந்த அனுபவத்திற்கு வந்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. மீண்டும் அதே வசனத்தை வாசித்து பாருங்க. 7:37 யோவான் சுவிசேஷத்தில் வாசிங்க. அவர் சொல்றாரு, ஒருவன் தாகம் உள்ளவனாக இருந்தால் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று
சத்தமிடுறாரு. சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து நல்ல கவனிங்க, என்னிடத்தில் வந்து வரணும். புரியுதா உங்களுக்கு? அங்கேயே நின்னா தாகம் தீர்க்காது. சத்தத்தை கேட்பதனால தாகம் தீர்க்காது. அங்கேயே நீ தாகத்தோடு இருந்தாலும் உனக்கு தாகம் தீர்க்காது. நீ எங்கே தான் வரணும்? என்னிடத்தில். முதலே சொன்னலையா மோச சொல்ற, எப்பா வந்துடு, என் சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்? நிற்கணும். ஆண்டு சொல்கிறார், என் சமூகத்தை நெல்லு, சீசர்களை என்னோடு இருக்கும்படி நிற்கணும். எலியா சொல்கிற, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். அப்போ அவர்கிட்ட வரணும். ஒருவேளை நம்ம தேடி வராங்க, அங்கே நிறுத்த ஒருத்தர் கேட்குறாரு, தாகமாக இருக்கிற அப்படின்னா வாங்க, நம்ம கையில் செம்பு வச்சுருப்பா, வாங்க வந்து குடிங்க அப்படின்னா அவன் வந்து வர வேண்டும். நான் இருக்கக்கூடிய இடத்துல வரணும். அப்போ வந்தால் தான் அவன் தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இல்லை நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அந்த தாகம் தீர்க்கப்படாது. அப்போ இயேசு இடத்துல வரணும், இயேசுவின் சமூகத்தில் வரணும், இயேசுவின் பாதத்தில் வரணும், இயேசுடைய சன்னிதானத்தில் வரணும், ஆராதிக்கிற இடத்துல வரணும், ஆவியான ஊற்றப்படுகிற இடத்துல வரும்போது தேவன் நம்ம சொல்வார் இல்லையா, சாந்த தாழ்மை என்னிடத்தை வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அதுக்கு சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள் யாவரும் என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாருங்கள். ஆக ஆண்டுடைய சமூகத்தில் வரணுங்க. முந்தின காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல டோக்கன் சிஸ்டம் வச்சு தான் அபிஷேகம் பெற்றார்களாம். அதற்காக அல்ல, ஆண்டவர் டோக்கன் சிஸ்டம் அல்ல, வந்த யாவரையும் கத்த நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே பெற்றவர்களை மீண்டும் அனலாக்கி மீண்டும் அவளை பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதை அர்ப்பணிக்கணும். ஆக அந்த தாகம் உண்டாகணும், அவர்கிட்டே வரணும், அவருடைய பாதம் சமூகம் வரணும். அதுதான் நம்ம வரமாட்டேங்கிறோம். அப்படின்னா வீட்டில் நிரப்ப மாட்டோம், வீட்டிலேயே நிரப்புவார். ஒரு அல்லேலூயா. தனி ஜபத்தில் நிரப்புவார், குடும்ப ஜபத்தில் நிரப்புவார். அதல்ல, அதே சமயத்தில் ஆலயத்தில் அவர் சமூகத்தில் நிரம்பரவனமாக எங்கே நம்ம நிரம்ப முடியும். விசேஷ விதமாக தேவனுடைய ஆலயத்தில் தாவீது சொல்லும்போது, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் என்ன செய்வேன், அதான பாத்திரம் நிரம்புது. இன்னைக்கு நான் நிரம்புகிற அனுபவம் இருக்கணும். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தினுடைய செய்யும்படி விரும்புகிறார். அந்த ஆவின் நிறைவுள்ள அனலாய் இருக்கிற ஜனங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கும். மீண்டுமாக அதை 30 என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடன். அப்போ என்ன செய்யணும்? மூன்றாவது பானம் பண்ண. பானம் என்பது என்ன? கொடுக்குற தண்ணியை அருந்த. ராபோதனர் சொல்வார், இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூற முடியும். சத்துரு தாகம் இருந்தால் அவனுக்கு பானம் என்ன செய்ய வாங்கி கொடு. பானம் என்பது குடிக்கணும்னு அர்த்தம். வந்து வரணும், வாங்கி தேவன் தருகிறதை, தேவன் நம்மை ஊற்றுவதை, அதை நாம் பானம் பண்ண வேண்டும். ஒரு அலை சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும், அவருடைய பானம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படத்தில் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கணும். இதோ ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். வா என்கிற ஆவியானவரும் கேட்க, மணவாட்டியார் எல்லாம் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். தாகமாய் இருக்கிறவன் வரக்கட என்னிடத்தில் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை விருப்பமுள்ள ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். ஒரு அலை சொல்லலேலுயா. இலவசம். ஆண்டவருக்கு டோக்கன் சிஸ்டம் அல்ல, இலவசமாக தேவன் நமக்கு தருகிறார். அல்ல சொல்லலேலுயா. வான்னு கூப்பிடுறார், வா. ஆவியும் மணவாட்டி வா, கேட்கிறவனும் வா என்கிறார். வந்து இடத்துல பானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்ல சொல்லலேலுயா. நீங்கள் எவ்வளோ நிரம்பணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ நிரம்பத்தக்க நான் உங்கள் மேலே என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். அல்ல சொல்லலேலுயா. அளவில்லாத அபிஷேகத்தை நான் தருவேன். இயேசு கிறிஸ்து கூட அந்த வலிமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அது நம்ம அப்படி இருக்கணுங்க. 7வது வாசல், தண்ணீர் வாசல் ஒரு நாள் இருந்துச்சுங்க, அது இன்னைக்கு இல்லை. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக சபையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடும் பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார். ஒரு வேளை அதை கேட்கிறவர்கள் இன்னைக்கு சபைக்கே நீங்கள் போகாமல், அன்றைக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஆவியில் அனலாக இருந்தீங்க,
இன்னைக்கு அர்ப்பணிங்க, தேவனுக்கிட்டத்தில் போயிடுங்க. நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் கீழ்ப்படைந்து நீங்கள் கடந்து போகிற இடத்துல கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் அந்த ஜீவ தண்ணீரை, ஒரு காலம் வற்றாத பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் தருவார். மீண்டும் அதை வாசிங்க. 77. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, இப்ப நல்ல கவனிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அப்ப மூன்றாவது என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். ஒரு அலை சொல்லுகளையா, விசுவாசம் வேண்டும். விசுவாசத்துக்கு முன்னே இன்னொன்று வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் கீழ்ப்படிகளுக்கு பரிசுத்த ஆவியான் கொடுப்பது அதிகமான நிச்சயம் அல்லவான்ட்டார். விசுவாசம் வேண்டும். இன்றைக்கு அந்த ஆண்டவர் தர்றாரு. நான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார். அல்லையில சொல்லுங்களையா, நீ விசுவாசித்தா தேவ மகிமை என்ன செய்வாய்? காண்பாய். அப்போ தேவனை விசுவாசிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் இன்றைக்கு நிறைவான அபிஷேகத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதை வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள, அந்த நதி என்னத்து பேர்? அதுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. ஒரு காலம் ஓடிச்சுங்க, ஓடிச்சு. அது ஓடுற இடம்லாம் ஜீவனை கொடுத்துச்சு, ஆத்துமாக்களை ஜீவன் கொடுத்து வந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, ஓடலை. நமக்குள்ளே ஜீவன் இல்லை. ஆக நமக்குள்ளே ஜீவ தண்ணீர் ஓடத்தக்க கீழ்ப்படியும் போது, தாகமாக இருக்கும்போது, அவர் இடத்துல வரும்போது, விசுவாசிக்கும் போது, அவன் உள்ளத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகமாகிய அந்த ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ளிருந்து ஜீவத்தின் நதிகளாக அது புறப்பட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. சத்தமாதா சொல்லுங்களேலுயா. தேவன் அப்படிப்பட்டவர். சில வசனங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை வாசிக்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறபடியா என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் செய்வான். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரின் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் கை கொள்வீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி ஆகிய வேறு ஒரு தேற்றவாளனை ஒரு அலை சொன்னங்களேலுயா. என்றென்றைக்கு இருக்கு, எப்போதாவது இல்லை. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லிட்டு தான் போனார். அன்றைக்கி அந்த நிறைய அந்த ஆவியானவர் இல்லாமல் நமக்கு இருக்க மாட்டோம். இன்றைக்கி அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறோம். எத்தனையோ வருடங்கள் ஆச்சு, ஆவியின் நிறைந்து காலங்கள் எத்தனையோ ஆச்சு. அது மீண்டும் கர்த்தர் கொடுத்த தந்த அந்த ஆவியானவர் மீண்டும் அனல் மூட்டி எழுப்பக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு கலாத்திற்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கணும். இப்போ அங்கே நல்லா தான் இருந்தாங்க, நல்ல ஒரு ஆவியின் நிறைவு, நல்ல ஒரு அபிஷேகம். அந்த கலாத சபைக்கு இப்போ என்னன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, அப்போ கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? அப்போ நம்மளை மயக்கி வச்சது யாருன்னு பார்க்கணும். கீழ்ப்படியலைன்னா யாரோ நம்மளை மயக்கி வச்சிருக்கிறாங்க. கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டவராகி உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஒன்றை மாத்திரம்
விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆவியினாலே நல்ல கவனிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆவியான ஆரம்பம் பண்ணி நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிவு பெறுவீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தினியரா, இத்தனை பாடுகளையும் இதுக்காகவா பட்டிக்காங்க போதும். அப்ப ஏன் அப்படின்னா கலாத்தி சபை ஆவில ஆரம்பம் பண்ணாங்க. ஏன் ஆவில நிரம்பலைன்னா கீழ்படியாம பாதைக்கு போதைக்கு தள்ளினாங்க. மாம்சலத்தில் வந்து நிற்கிறாங்க. ஒரு அலைய சொல்லுகளே லூயா, கையில் சொல்லுகளே லூயா. அப்போ எது நம்ம அந்த ஆதி அனுபவத்திற்குள்ளாக அந்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ள வரலன்னா ஒன்று கீழ்ப்படியாமை. அப்போ எதற்கு நம்ம கீழ்ப்படியில்லை? இன்னொன்று என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற எழும்புகிற மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரிகள் இருப்பதினால அந்த நாள் நிரம்புகிற அனுபவம் இன்னைக்கு இல்லை. ஒரு அலைய சொல்லுகளே லூயா. ஆக அந்த மாம்சத்தின் கிருமியும் நம்மை மயக்கக்கூடிய கீழ்ப்படியாமின் கிரிகளையும் அகற்றினால் தேவன் விரும்புகிற அந்த தண்ணீர் வாசலாகிய அபிஷேகத்தினால இன்றைக்கு நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அலே சொல்லுகளேலுயா. இங்கே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் மடமடன் போன டைமில் 49வது வசனம் வாசிங்க. 24 லூக்கா 20. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுகிற வரையும் எருசலேம் நகரத்திலிருந்து இருங்கள் என்றார். அன்னைக்கு சொன்னார், ஆரம்பத்தில் சொன்னார், காத்திருந்து அபிஷேகம் பெற்றோம். மறைந்து போன தினகரன் அவர்கள் நம்ம சச்சாவுடைய புருஷவாக்கத்தில் அபிஷேகத்திற்காக 7 நாள் இருந்து அபிஷேகத்தை பெற்றாராம். ஒரு அலைய சொல்லுகளையா. அந்த நாள் இருந்தாங்க. டாக்டர் ஜீவானந்தம் தெரியுது. அவர் பின்னாடி தான் ஆவிக்குள்ளாயில் வந்தார். அதுக்கு பின்பு அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியங்களே வித்தியாசமாக மாறினது. ஒரு அலைய சொல்லுகளையா. நெல்லை ஜபராஜ் தெரியும், அவ்வளோ அழகாக பேசுவார். அவர் வைத்து நம்மளுக்கு கூட்டெல்லாம் வைத்திருக்கிறேன். தீர்க்க தரிசனமாக நல்லா பேசுவார். அவர் அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே பட்டத்தையே கிழிச்சிட்டார். படித்த பட்டத்தை கிழித்து தேவனுக்கு வல்லமையான ஊழியம் செய்தவர்கள். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. இவங்களாம் காத்திருந்தார்களாம். எப்படியோ தரணும்னா நடுராத்திரி கூட அபிஷேகத்தை பெற்றவர்கள் வைராக்கமாக பெற்றுக்கொண்டவங்க தான். ஆனால் அவங்க காலத்தை நிறைவாய் முடித்து விட்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்ட நம்ம தான் இன்றைக்கி நம்ம தனிந்து வறண்டு வறண்டு விடாய்த்து நாம் போயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா. மீண்டும் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அங்கே 8ஆம் வசனம் வரையும் அன்றி கூடி வந்திருக்கும் போது அவளை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுக்க கேட்டார்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தன் ஆதீனத்தில் காலங்களையும் வேலைகளையும் அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவி முழுவதும் சமாரியாமுடைய எனக்காக கடைசி பரியந்தம் நம்ம சாட்சியாய் வாழணுன்னாலே பரிசுத்தாவின் தேவை. ஒரு அலைய சொன்னங்களே இல்லையா. இந்த வசனத்தின்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமையே நம்ம சாட்சி சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். போகிற இடெல்லாம் நம்மை கொடுத்து சாட்சி.
ஆனால் அந்த சாட்சி இல்லைன்னா நிறைவு நமக்கு இல்லை. பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நல்ல கவனிங்க, ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்க போல முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி முழுவதும் நிரப்பினது. உடலே சொன்னங்களே லூயா. நல்ல கவனிக்கணும். இங்கே யார் இருக்கிறான்னா இயேசுடைய தாயார் மரியாளும் இருக்கிறாங்க. உடலே சொன்னங்களே லூயா. அப்படி இயேசுடைய சகோதரரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, உட்காண்டிருக்கிறாங்க. அந்த கீழ்ப்படிதலுக்கு பேதர் கீழ்ப்படிஞ்சு உட்காண்டிருக்கிறாங்க. இந்த 120 பேர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. உடலே சொன்னங்களே லூயா. அங்கே அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே அமர்ந்தது. கத்த தந்த பாஷையின்படி அவர்கள் கத்தரை பேசி அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளை, நான் ஒரு காலத்தில் அபிஷேகம் இல்லைன்னா நம்ம விடுவதில்லை என்று அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னைக்கு அபிஷேகம் இல்லை. அப்படியே இருந்தாலும் எப்படி இருக்கு? மங்கி எரிகிற திரிய போலத்தான் இருக்கு. அடலை இல்லாமல் இருக்குது, ஆவி நிறைவில்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அதான் சொல்கிறாரு, அந்த தண்ணீர் வாசலை, அபிஷேக வாசலை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது சொன்னங்களே அலுவையா. அதான் சொல்கிறார். ஒரு இடத்துல, ஒரு தகப்பன் இடத்துல அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் கொடுப்பாரோ, முட்டை கேட்டால் பாம்பை என்ன கொடுப்பாருன்னு கேட்குறாரு இல்லையா. பொல்லாதவளாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக்கொள்ள அறிந்திருக்கு. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். முதலே சொன்னங்களே அலுவையா. அந்த நிறைவை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்குன்னு தெரியல. இதை தேவன் ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம் சொன்னார். ஒரு வசனத்தை கூட வாசித்து யோவேல் 2ஆம் அதிகாரம் அங்கே 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:28. யோவேல் 2:28 வாசிப்போம். யோவேல் எழுதின கடைசி காலம். யோவேல் அதற்கு பின்பு நான் மாம்சமுள்ள யாவரும் மேலும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஊற்றி ஒருத்தருக்கு ஊற்றலை, யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமார்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். இதை நிறைவேறும்படி தான் அப்போஸ்தலர் ஊற்றினார். ஆரம்ப காலம் ரட்சிக்கப்பட்டனால நம்ம மேலேயும் ஊற்றினார். ஆனால் இன்றைக்கி அந்த மங்கி இருக்கிறது. அதை புதுப்பித்து கொள்ளும்படியாக அந்த தண்ணீர் வாசலை மீண்டும் கட்டினதை போல நாம் மீண்டும் அப்படியே கட்ட ஆசைப்படணும். எனக்கு அந்த நிறைவு தேவைப்பா. அந்த நீச்சலாட அனுபவம் தேவை. நான் உழந்து போய் இருக்கிறேன். கத்தருக்காக ஒரு காலத்தில் சேனையாக நின்னேன். இப்போ அசதியாக இருக்கிறேன். என்கிட்ட அனல் இல்லை, என்னை நிரப்புங்க அப்படின்னா கத்தரை இன்றைக்கி நிரப்புவார். அப்படியே எழும்பி நின்று எங்களை ஆவிக்குரிய வாய்க்களை ஆரம்ப நாட்கள் எங்களுக்குள்ள வைராக்கியம், பரிசுத்தம், தாழ்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, மன்னிப்பு இருக்கணும். ஆண்டவரே, இப்படி எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஜெபிக்கிற வாழ்க்கை, கொடுக்குற அந்த உள்ளங்கள், இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருந்து அதெல்லாம் அடைப்பட்டு இருக்கு. அதை மீண்டும் எதனால் நாங்கள் அதை அடைப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களை கற்றுக் கொடுத்து அதை விலக்கி அந்த மீண்டும் அந்த நீர் ஊற்றுறது சுரக்கிற நீ விரும்புகிற ஆண்டவரே அந்த நல்ல சுபாவம் உள்ளவளாக நாங்கள் மாற நீர் விரும்ப, ஜனங்கள் விரும்ப, குடும்பங்கள் விரும்ப, சபையார் விரும்ப, அப்படி நாங்கள் ஒருவருக்கொருவராக அந்த நல்ல சுபாவம் உள்ளவளாக மாற உதவி சபையாரை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழுவலுமே பரிசுநாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல குலம் மறவாதே. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.